Friends, welcome back to Moni's Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான கால்சியம் சத்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ராகி அடை. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த ராகி அடை பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா சூப்பரா எப்படி செய்யலாம் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இத குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாரும் சாப்பிடலாம். நீங்க எப்பவாச்சும் கண்டிப்பா இந்த மாதிரி டிஃபனும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இந்த அடைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சாம்பார், அப்புறமா மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சட்னி எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா இது எல்லாமே இல்லாம சும்மா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப சுவையா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த அடை பண்றதுக்காக ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா 1 கப் அளவுக்கு ராகி மாவு, கேழ்வரகு மாவு இத நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் மாவுல 2 அடை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே முருங்கை இலை நம்ம கண்டிப்பா சேர்க்கணும். இந்த மாதிரி முருங்கை கீரை சேர்த்து பண்ணும்போது தான் இதோட சத்து இன்னும் அதிகமா இருக்கும். முருங்கை கீரையோட அளவுன்னு பாத்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்து 1 கப் நான் சேர்த்திருக்கேன். அப்புறமா இது கூட காரத்துக்காக வரமிளகா 1 கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி அதுக்கப்புறமா சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. பெரிய வெங்காயத்துக்கு பதிலா நீங்க சின்ன வெங்காயம் ஒரு 15 இருந்து 20 வெங்காயம் கூட சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். இத நல்லா இந்த மாதிரி ஒரு முறை பிசைஞ்சு விடுங்க. அப்பதான் இந்த உப்பு அப்புறமா எல்லாமே மாவோட எல்லா பக்கத்துலயும் நல்லா கம்பைன் ஆகி மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா இதுல கண்டிப்பா சூடு தண்ணி தான் சேர்க்கணும். இந்த மாதிரி சூடான தண்ணி சேர்த்து நம்ம மாவு அடை பிசையும் போது இந்த மாவும் கொஞ்சம் நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரை சேர்த்திருக்கோம்ல, அதுவும் நல்லா கொஞ்சம் குக் ஆகி இது அடையா நம்ம தட்டி எடுக்கும் போது நல்லா சாஃப்டா சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். அதுக்காக தான் இப்ப ஒரு 1/4 கப் அளவுக்கு சூடு தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கோங்க. இதோட பக்குவம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸா தான் இருக்கும். நம்ம சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸா இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நம்ம களி எல்லாம் பண்ணுவோம்ல அந்த ஒரு பக்குவம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இனிமே நம்ம அடை தட்டிடலாம். இதுக்காக ஒரு வாழை இலையை எடுத்துட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு மாவை 2 பேட்சா நான் பிரிச்சு எடுத்திருக்கேன். அதுல ஒரு பாலை மட்டும் நல்லா உருட்டிட்டு நம்ம நல்லா தோசை மாதிரி நல்லா பரத்தி விட்டுக்கலாம். நீங்க வாழை இலைக்கு பதிலா பிளாஸ்டிக் பேப்பர், பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி எது வேணா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. இதை நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வர போறோம். இந்த மாதிரி நம்ம அடை போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுவே நீங்க தோசை தவால கூட ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இப்ப இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டு இது அப்படியே நம்ம தோசை தவால கவுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சமா இலைய எடுங்க. ஈஸியா இலகி வந்துடும். இது ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கோம். இப்போ இத நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ கொஞ்சமா நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேம்ல வச்சே வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. ஓரத்துல கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ நீங்க திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்ப நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுங்க. இந்த அடையெல்லாம் பாத்தீங்கன்னா மீன் குழம்புக்கு ரொம்ப பக்காவா இருக்கும். நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி வச்ச மீன் குழம்பு நல்லா சூடு பண்ணி மறுநாள் காலையில இந்த மாதிரி அடையும் போட்டு இது கூட மீன் குழம்பும் வச்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப அவ்வளவுதான், நம்ம சுட்டு முடிச்சாச்சு. இப்ப இதை சூடாவே நம்ம சர்வ் பண்ணிடலாம். அப்பதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.